Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா சிரிச்சிட்டே சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். ஹalleluya. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆராதிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, ஜெபிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ஹalleluya. சபையிலே பாய்படுகிற கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவன் என்று பரலோகம் பார்க்கிறது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆராதிப்பதற்கு பயிற்சி கொடுக்கல, தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல இல்ல தியாலஜி கற்றுக் கொடுப்பதற்காக எந்தவித காரியங்களும் சொல்ல. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? என்னை பின்பற்றுங்கள். ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் கிறிஸ்தவர்கள் எப்படி அடையாளம் காணுது அப்படின்னா, பர்த் சர்டிபிகேட்ல அந்த ஜாதி சான்றிதழ்ல இவர் கிறிஸ்தவர், இல்ல இவர் ஆதி திராவிடர், இவர் இப்படி எஃப்சி ஓசி இப்படின்னு வகை அறிகிறாங்க. ஆனால் பரலோகம் நம்மை கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுடையவர்களாக எப்படி பார்க்கிறது அப்படின்னா, எவன் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவனை தான் கிறிஸ்தவனாக இந்த பரலோகம் பார்க்கிறது. கொஞ்சம் வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். இதுல இன்னும் ஒரு அட்வான்ஸ் போய் சொல்ல இந்த வார்த்தை சொல்லுங்களேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல. பக்கத்து பார்த்து அவ்வளவு தைரியம் இல்லை உங்களுக்கு. என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த வசனம் தான் லாக் ஆயிடும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவை நீங்க பின்பற்றுங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. போப்போம், அப்படியே போப்போம், ஆண்டவர் போய் பாரு, சபைக்கு போ. என் வாழ்க்கையில கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நான் அனுபவித்திருக்கிறேனோ, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது புரோக்கர் வாழ்க்கை அல்ல. ஹalleluya. இப்ப லேண்ட் பாக்குறாங்க, வீடு கட்டுறாங்க, புரோக்கர் என்ன பண்ணுவாரு? கமிஷன் கேட்பாரு. வீடை பார்த்து அந்த வீட்டை தள்ளி விட்டுருவார். வீடு நல்லா இருக்குப்பா, வெளியில பெயிண்ட் சூப்பரா இருக்கு, வெளியில 2 அடுக்கு மாடியா இருக்கு, டைல்ஸ் பாரு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அந்த வீட்டு ஓனருக்கு தான் தெரியும் உள்ள என்ன கம்பி போட்டிருக்காங்க, என்ன சிமெண்ட் வச்சு கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஓனர் தான் அந்த வீட்டை அனுபவித்திருப்பார். ஹalleluya. அந்த வீட்டை பார்த்து கட்டியிருப்பார். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அவன் ஜனங்களை சபைக்கு நடத்துகிற புரோக்கர் அல்ல. நான் பெற்ற கிறிஸ்துவை, நான் அனுபவித்த கிறிஸ்துவை உங்களுக்கு நான் செலுத்துகிறேன். ஹalleluya. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் இம்பார்ட்டேஷன் அப்படின்னா, எனக்கு என்ன இருக்கிறதோ, நான் என்ன அனுபவித்திருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கணும் அப்படின்னா, இப்படிதான். நான் அனுபவிக்காததையும் நான் ருசிக்காததையும் என்னதான் நான் டேஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் கட்டளை என்ன தெரியுமா? ஃபாலோ மீ. ஆமென். ஹalleluya. இன்றைக்கு நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் அங்கங்க வந்திருக்கிறோம். கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணி தான் சபைக்கு வந்திருக்கிறோம். இதுல கேள்வி என்னன்னா, 100% ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோமா? எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதோ, என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்லுகிறதை கேளுங்கள், இல்ல கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு எந்த வார்த்தைலாம் பேசப்படுகிறதோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பாஷையில அது 100% அர்த்தம். ஹalleluya. என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா பின்பற்றுறதுல எவ்வளவு % இருக்கணும் சொல்லுங்களேன்? 100%.
என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னா எவ்வளவு % இருக்கணும் சொல்லுங்க? 100%. எல்லாருடைய மைண்ட் அப்படியே வேற எங்கேயோ இருக்கு. என் சொல்லை நீங்க வந்து கவனிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது எத்தனை % ஆண்டுடைய பார்வையில? ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க. சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் நமக்கு தேவை அதெல்லாம் எடுத்து வந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வந்துருவோம். அது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ உலகத்துல எதெல்லாம் வந்து நல்லதா இருக்கோ அதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துட்டு, எதெல்லாம் கடினமா இருக்கோ, எதெல்லாம் குத்துற வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவரே இது பிசாசு பேசுற ஆண்டவரே, உன் வாழ்க்கையை மாத்திக்கொள்ளு, உன் வாழ்க்கையை சரி செய்து கொள் வசனம் வந்துச்சுன்னா, இல்ல இது வேற யாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நீ வாழாகாமல் தலையாகுவாய். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீ இன்று இருப்பதை பார்க்கணும் போதும் 1000 மடங்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் ராஜாவா மாற்றுவேன் இன்னைக்கு சொன்னாரா? ஆனா அவன் தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்தினார். நீங்க ராஜாவா மாறுகிறதுக்கு நீங்க தீர்க்கதரிசனம் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை சரி செய்வதற்கு தீர்க்கதரிசனம் வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கு? நீ ஆசீர்வாதமா இருப்ப, தப்பு இல்ல, தீர்க்கதரிசனம் தேவை. ஆனால் நம்மை சரி செய்ய தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்வது மனப்பக்குவம் இருக்கிறதா? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் முழுவதுமாய் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு நாள் வந்து வெளியில போனா பைக் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அங்க போயிட்டு ஒரு பிரியாணி கடையில வந்து பிரியாணி வாங்கிட்டு 2 பிரியாணி வாங்கிட்டு நல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு பார்க்கு பக்கத்தில் போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிடலான்ட்டு திறக்கும் போது பார்த்தோன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பணமாக இருக்கும். இவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னோடனே ஒரு வேளை வந்து அந்த ஓனர் வந்து தப்பாக வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா பிரியாணி போட்டுலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்றதுனால அவர் கட்டி வச்சிருக்கிறாரு எங்கேயாவது போய் கொடுக்குறதுக்கு. அதனால இவர்கிட்ட கொடுத்துட்ட உடனே இவங்களுக்கு மனசெல்லாம் ரொம்ப வந்து இலக்கிய மனசாயிடுச்சான். அப்போ என்ன பண்ணாரா, சரிவா நம்ம 2 பேர் போயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படி சொன்ன உடனே இவங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கொடுத்த உடனே அவர் பிரித்து பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. சார் இவ்வளோ நல்லவங்களா இருக்குங்க, நீங்கள் 2 பேரும் இல்லைங்க, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து டிவியில் நான் போட்டு இல்லை யூடியூப்லாம் போட்டு உங்களை பிரபலப்படுத்தணுங்க, எவ்வளோ நல்லவங்க நீங்கள் அப்படின்ட்டு. அந்த 2 பேரும் ஐயோ வேணாம் 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 என்னை விட்டுருங்க தூரம் போயிட்டாங்க. ஐயோ இந்த மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் மழை வருது, நீங்க தயவு செய்து நில்லுங்க போட்டோ எடுக்கணும். ஐயோ நீங்க வேற கம்முனுங்க, நீங்க போட்டோ எடுத்தா நான் மாட்டிப்போம் அப்படின்னா. என்னடா சொல்றீங்க அப்படின்னா, இவர் மனைவி தான் ஆனா என் மனைவி இல்ல, இவர் கணவன் தான் என் கணவன் இல்ல, நாங்க ஏதோ வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. இவர் நல்லவர் தான். எதுல நல்லவர்? பண விஷயத்துல நல்லவர். இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. எதுல? பணம். உலகத்தானுடைய பணம் எனக்கு வேணாம் சார், ஆனா எதுல வீக்கு? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், நம்ம பல காரியங்களை கரெக்டா செய்யறோம், ஆண்டவர் பின்பற்றுகிறதுல வெளிப்பிரகாரமா நம்ம எல்லாம் பல காரியங்களை விட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் முழுவதுமா விட்டு வந்திருக்கிறோமா தான் பிரச்சனை. A delayed obedience is disobedience அப்படின்றாங்க. என்னன்னா கீழ்ப்படிவதற்கு தாமதமாய் நம்ம செயல்பட்டாலும் அது கீழ்ப்படியாமை தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பின்பற்றி வாங்க சொல்லப்படும் பொழுது அடுத்த வசனம் படிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எதை விட்டு பின் சென்றார்கள்? வலைகளை விட்டு பின் சென்றார்கள். இன்றைக்கு பின் செல்லுகிற நாம் விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை விட்டு பின் சொல்றோமா இல்ல அப்படியே பின் செல்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சர்க்கஸ்லாம் போயிருப்போம். அந்த சர்க்கஸ் அந்த ஆக்ரோபேட்ஸ் அந்த அந்த வலையெல்லாம் போட்டு அந்த ஸ்விங்ல ஆடுவாங்க பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைமிங்ல அவங்க பண்ணுவாங்க. அதாவது இங்க இருந்து அவங்க வந்து அந்த ஸ்விங்ல அப்படியே தொங்கிட்டே அப்படி போவாங்க. அப்படி திரும்பி அங்கிருந்து ஒரு ஸ்விங் வரும், அந்த ஊஞ்சல் ஒன்று வரும், அதில் திரும்பி அப்படி பிடிச்சிட்டு அப்படி போய் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சர்க்கஸ் ஒரு டூர் போட்டுருக்கோம். ஓகே, யோசித்து பாருங்க. இப்போ இங்க வந்து இவர் ஆரம்பிக்கிறார், ஆரம்பிச்சு இது போயிட்டு அந்த ஸ்விங் வருது,
அந்த 2 ஸ்விங்கும் அந்த ஸ்விங்கம் இப்படி பிடிச்சிடுறாரு, இதையும் விழாம இருக்கிறார். என்ன ஆகும்? கீழே விழ மாட்டார், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை முழுவதுமாய் பின்பற்றாத வாழ்க்கை, இன்றைக்கு பல பேர் அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. கீழே பார்த்தா விழுந்தா மண்டை காலியாயிடும், அந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் போக முடியல. இன்றைக்கு அறகுறைய கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால அவங்க வாழ்க்கையில பல காரியங்களை அவங்க விட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், பழைய பாரம்பரியங்களை விட்டு வந்திருக்கிறாங்க, பழைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட்டு வந்திருக்கிறாங்க, பழைய பழக்க வழக்கங்களை விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில சில விடாத காரியங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காமல் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விட்டு வந்திருக்கிறீர்கள், ஆனால் முழுவதுமாய் விட்டு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு முழுவதுமாய் விட்டு வராமல் இருக்கிற அந்த சின்ன காரியங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில முழுவதுமாய் தேவனை சார்ந்து, முழுவதுமாய் தேவனை பின்பற்றுகிற அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மனுஷங்களை விடுதலாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் பேதுரு ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் பல காரியங்கள்ல அவருக்கு விட்டு வர்றாரு. ஆண்டவர் எப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாரு? விட்டு வந்தவுடனே நிறைவேற்றிட்டாரா? 3 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த 3 வருஷம் ஏன் தெரியுமா அந்த வாக்குத்தத்தம் தாமதமாச்சு? அவர் விட்டு வந்தது வெளிப்பிரகாரமா தெரிஞ்சிச்சு, ஆனா சீக்கிரட்டா அவர் மறைச்சு வச்சுட்டு இருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எது விரும்புறார் அப்படின்னா, முழுவதுமாய் விட்டு பழைய பாரம்பரியங்களும் பழைய சுபாவங்களையும் பழைய துர்குணங்களையும் பழைய யோசனைகளையும் தாட் ப்ராசஸ் பழைய வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை முழுவதுமாய் பின்பற்றுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. நான் ஒன்றை பிடித்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு என்னால போக முடியாது. இதை நான் டைட்டா பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு நான் அப்படி போகணும்னு நினைச்சேன்னா என்னால போகவே முடியாது. அதான் வசனம் சொல்லுது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பாதி பழையவைகள் ஒழிந்து போயின, பாதி புதிதாயின. அப்படி இருக்கா? 60% பழையதாயின, 40% புதிதாயின இருக்கா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனம் என் வாழ்க்கையில அப்படி நிறைவேறுகிறதா? என் பழைய வாழ்க்கை, என் பழைய துர்குணங்கள், இன்னைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவங்க, He is faithful to lead us. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். வேற மதத்திலிருந்து வந்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையா இருக்கிறவங்க கர்த்தரை உண்மையை பின்பற்றுவதை கர்த்தர் கோபுரத்தில் உயர்த்துகிறார், அவர்களை மேன்மைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியங்களை நான் மாற்றிவிட்டு, ஏதோ சில காரியங்களை மாத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று பின்பற்றி பல காரியங்களை நாம் மறைத்து வைக்கிற பொழுது அவளால் எதையும் செயல்படவே முடியல. அவளுடைய வாழ்க்கையை உயர்த்தப்படவே முடியல. யார் நினைச்சாலும் அவங்களுக்கு உதவி செய்யவே முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். முழுவதுமாய் கர்த்தரை பின்பற்றுகிற அந்த ஏக்கத்தோடு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த எப்ராயிம் என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, ஓசியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த முழுவதுமாய் பின்பற்றாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். இங்க பாருங்க, இப்போ எப்ராயிமுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாதி கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனால் அழைக்கப்பட்டவன் சபைக்கு வர்றான், ஊழியம் செய்யறான், அற்புதம் செய்யறான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் முன்பாக ஊழியக்காரங்க போய் நிக்கிறாங்க. நின்று சொல்றான், ஆண்டவரே உன் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துறோம், உன் நாமத்தினால் கவனிங்க, போதும் என்ன கவனிங்க, பேய்களை துரத்துறோம், உன் நாமத்தினால் வியாதிகளை சுத்தமாக்குறோம், எல்லாமே பண்றோம் ஆண்டவரே. நான் எவ்வளவு பெரிய ஆள் ஆண்ட சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரீசன் என்ன தெரியுமா? இந்த பாதி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறார், ஆண்டவர் அடைச்சிருக்கிறார் என்பதற்காக சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். மாயக்காரரே,
ஹalleluya. இவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வெளிப்பிரகாரமா சூப்பரா பண்றோம் சார், உள்ள மறைவான இடங்கள்ல கசப்புகளும் வைராக்கியங்களும் இன்னும் இருந்துட்டே இருக்கும். அந்த திருப்பி போடாத அப்பத்தினுடைய அடையாளம். அடுத்த வசனத்தை படிங்க. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நீ வெளியில இருக்கிற காரியத்தை பார்க்காதப்பா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள சுத்தமாகு. யாரும் பார்க்காத இடங்களும் வாழ்க்கையை சரி பண்ணு. யாரும் பார்க்காத இடங்கள்ல இன்னைக்கு சண்டே ஆனா நான் கரெக்டா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் ஏதோ சில நற்கிரைகளை செய்கிறதுனால கர்த்தருடைய விருப்பத்தை நான் செய்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு வாழ்க்கை நின்று போயிடுச்சுன்னா, அது பேட்டரி இல்லாம நின்று போயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு 2 முறை சரியான டைம் காமிக்கும். ஆமென். இப்போ 11 மணிக்கு அது ஸ்டாப் ஆயிடுச்சு வச்சுங்களேன், இன்னைக்கு 11 மணிக்கு கரெக்டான டைம் காமிக்கும். நான் நைட்டு 11 மணிக்கு does that mean that it is working? அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? 2 முறை கரெக்டான டைம் காமிக்குது சார். நான் 2 முறை ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றேன். இல்ல நான் வாரத்துல சண்டே எல்லாம் பெர்ஃபெக்ட். என்ன பாருங்க, சண்டேனா அப்பா என்ன ஒரு பரிசுத்தம். மண்டே ஒரு வால் கிளாக் எப்ப நம்ம பயன்படும்? முழுவதுமா ஒவ்வொரு நொடியும் எனக்கு நேரத்தை காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. இந்த இடத்துல நமக்கு செகண்ட்ஸ் பத்திலாம் பெருசு. ஆனா ஒலிம்பிக்ல பாருங்க, மில்லி செகண்ட்ஸ் கூட மேட்டர்ஸ். ஹalleluya, ஹalleluya. அப்போ இவர்களுடைய அடையாளம் என்னன்னா, திருப்பி போடப்படாத அப்பத்தினுடைய அடையாளம் என்னன்னா, இவன் வெளிப்பிரகாரமாக தான் பார்ப்பான். ஆராதனை வெளிப்பிரகாரமாக தான் செய்வான். எல்லாரும் பார்க்குற மாதிரி சந்தி மீதுகள், அதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணுவான். ஆனால் தனிப்பட்ட நேரத்தில் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட மாட்டான். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை முழுவதுமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட இளமை எனக்கு இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, மாயக்காரரே. அடுத்த வசனத்தை படிங்க. இவங்க அடையாளம் அடுத்தது என்ன? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் இந்த திருப்பி போடப்படாத அப்பத்தை எதை வச்சு அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா, கல்லறை. ஏன்னா கல்லறையில இருக்க விரும்புவீங்களா? நம்மளாம் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம். சுடுகாடு பக்கத்துல எனக்கு வேணும் சார். நான் இப்போ முன்னாடி இருந்த வீட்டில் சுடுகாடு பக்கத்துல தான் வீடு. ஒவ்வொரு முறை சாவு போகும்போதுலாம் செம்ம மோளம் அடிப்பாங்க. நானும் தம்பி டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்பெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும்பொழுது எங்கன்னா சாவு வந்த உடனே எல்லாம் ஷாம் தான் தேடுவாங்க. எங்கன்னா ஓரமா நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். சுடுகாடு நம்ம யாரும் விரும்பாத ஒரு இடம். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை சுடுகாட பார்க்கிறார். எப்போ அப்படின்னா, உட்புறத்துல எப்படி வேணா இருந்துக்கலாம், வெளிப்பிரகாரமா நான் சரி பண்ணிடணும். வெளிப்பிரகாரமா சார், யாரும் பார்க்காத இடங்களிலும் நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். ஒருவரை குறித்து ஒருவர் நீங்கள் தவறாய் பேசும்பொழுது கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம், அந்த ரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கம் அவர் பதில் அளிப்பார். அது உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் சரி, உங்கள் ஜெப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு குழி தோண்டுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க குறித்து தவறாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதை பார்த்து எனக்கு ரிவார்டு கொடுக்கிறாருன்னா, வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்தார்ல, அந்த ரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர். ஐயா, வெளியில பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, டைல்ஸ் போட்டிருக்கு, கிரானைட் போட்டிருக்கு, சூப்பரா இருக்கு. உள்ள யாரும் அதை விரும்புகிறது இல்லை. இன்றைக்கு மாயமாலமான வாழ்க்கை வாழ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பழகிவிட்டார்கள். கடவுள் தயவுல கர்த்தரை நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி நம் இருதயத்தில் சென்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? ஆண்டவர் இந்த சபைக்கு வந்ததுல இருந்து என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அடுத்த வசனத்தை படிங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்திலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
வெளியில சூப்பர் பேரு, ஆனா உள்ள என்ன இருக்கு? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இந்த ஒரு நியாயத்திற்கிற இந்த வேலையை உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன். இதை வச்சு நான் கிறிஸ்தவனா வாழலாமா? இந்த கசப்பை வச்சு நான் கிறிஸ்தவனா வாழலாமா? மாயத்தினாலும் கபடினாலும் நிறையப்பட்டவனா நான் கிறிஸ்தவனா வாழலாமா? வாழலாம். நான் இதை வச்சுட்டு ஆராதிக்கலாமா அப்படின்னா ஆராதிக்கலாம். இதை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம். இதை வச்சுட்டு ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரானா? ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னா அவரை முழுவதுமாய் பின்பற்றவில்லை. ஆமென், ஹalleluya. பழைய வாழ்க்கையில் இருந்த நாம் அதை முழுவதுமாய் விட்டு கிறிஸ்துவை முழுவதுமாய் பின்பற்றுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை. ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போனால் பிரியாணிலாம் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணின்னு வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி கூட என்ன இருக்கும்? மட்டன் பிரியாணி சாப்பிடாத மாதிரி சொல்றீங்களே. கத்திரிக்காய், அப்புறம் தயிர், அப்புறம் ஸ்வீட் 65, அப்புறம் பிரெட் அல்வா இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எப்படி சாப்பிடுவோம் நம்ம? சோறு, கத்திரிக்காய் தொக்கு, சூப்பரா சொல்றாங்க பாருங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். தயிர் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். ஸ்வீட் எப்போ சாப்பிடுவோம்? இப்போ நான் திருப்பி போடப்படாத அப்போ நான் பாதி தான் வந்து நான் பழைய வாழ்க்கை அப்படியே விடாமல் வந்து நான் இந்த வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறேன்னா அதனால என்ன பண்ணுவேன்? சோறு, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ந்து குழப்பி அடிச்சா எப்படி இருக்கும்? வாந்தி வருமா? ஆண்டவர் அதான் சொல்றாரு ஒரு சபையை பார்த்து, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறாய், நானே வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஹalleluya. இது எல்லாம் உள்ளதானே போகுது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அது 20% 40% அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இருள் வேற, வெளிச்சம் வேற, உலகத்தான் வேற, கிறிஸ்தவன் வேற. ஹalleluya. என் பழைய வாழ்க்கை வேற, என் புது வாழ்க்கை வேற. அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் என்னால பண்ண முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், உன் பழையதை விட்டு வெளியில வா. ஹalleluya. இப்ப ஆண்டவர் பேதருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இது வாக்குத்தத்தம் சொல்றது தாண்டி இது தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுங்க? என்னை பின்பற்றி வாங்க, என் பின்னே வாருங்கள், நான் மனுஷனை பிடிக்கணும் ஆக்குவேன். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. உடனே என்ன விட்டார்கள்? அவர்கள் வலைகளை. நல்லா கவனிங்க, எதை விட்டாங்க? அப்படி கை நீட்டுங்க. ஒண்ணு வலை, அடுத்தது அவருக்கு பின் சென்றார்கள். இன்னொரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வலைகளையும் படகையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு இருக்கும். உடனே வலைகளை விட்டு பின் சென்றார்கள். 22ஆம் வசனம். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்க பாருங்க, இப்ப வெளிப்பிரகாரமா இப்போ எல்லாரும் பேதுரு பார்க்கும்போது பேதுருக்கு என்ன ஒரு கெத்து தெரியுமா? ஏசுப்பா சொன்னவனே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான்டா. இன்னைக்கு ஊழியக்காரங்க சில பேர் சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக இதை விட்டேன், அதை விட்டேன், நான் ஆண்டவருக்காக வேலையை விட்டேன், ஆண்டவருக்காக கோபத்தை விட்டியா? நான் ஆண்டவருக்காக இதை விட்டேன், ஆண்டவருக்காக கசப்பை விட்டியா? ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு செய்வதை காட்டிலும் முதலாவது செய்கிற வேலைங்க தெரியுமா? உள்ள செய்யற வேலை. ஹalleluya. வெளிப்பிரகாரமான காரியங்கள் அவருக்கு பொருட்டே இல்லை. உள்ள சுத்தமாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா வெளியில சுத்தமாயிடும். சில போதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வந்தானா அவனுக்கு காதுல இருக்கிறத கேட்டு அவன் வெளிப்பிரகாரமான இது பண்ணி அவன் உள்ள அப்படியே இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு கல்யாணத்துல வந்து இது மாதிரி தான் ஒரு பாஸ்டர் வந்து தாடி வச்சிருந்த ஒரு பையனை வந்து, நீ போ, தாடிய வந்து வைக்கவே கூடாது, நீ ஆண்டவருக்கு நீ பிசாசு நீ அப்படின்ட்டு வந்து போய் தாடியை எடுக்க வச்சுட்டாரு.
எடுக்க வச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன். அவனும் பாருங்க கல்யாணத்துல சரி ஏதோ சொல்றாரு போய் தாடி எடுத்துட்டு வந்து கல்யாணம் உட்காந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. ரிசப்ஷன் போனோம்னா நல்லா டிஜே போட்டு செம்ம குத்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். அப்ப வெளி பிரகாரமான காரியங்கள் முக்கியம் இல்ல. முக்கியம் இல்லைன்னா முக்கியம் தான். அதை காட்டுல முக்கியம் என்ன தெரியுமா? இல்ல. இப்ப பேதுருக்கு பெரிய பேராச்சு என்ன? எல்லாத்தையும் விட்டு வந்தாருப்பா ஆண்டவருக்காக. தகப்பனை விட்டாரு, படகை விட்டாரு, வலையில விட்டாரு. ஆனா இவரு மறைச்சு வச்சிருந்த ஒண்ணு பாருங்க, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் நிறைவேறவே இல்லை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 17:27ஆம் வசனம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். நல்லா கவனிங்க போதும். இப்ப ஆண்டவர் பேதுருக்கிட்ட என்ன சொல்றாரு? கடலுக்கு போயிட்டு தூண்டில். இவர் என்ன விட்டாரு? வலையை விட்டாரு, படகை விட்டாரு, தகப்பனை விட்டாரு, கையில என்ன வச்சிருக்காரு? தூண்டிலா. தூண்டில் எங்க சார் வந்துச்சு? நாடகம் எல்லாத்தையும் விட்ட தானே. படகை விட்டேன் ரைட்டு, வலைய விட்ட ரைட்டு, ஆனால் தூண்டில அவர் மறைச்சு வச்சிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறாததுக்கு காரணம் தெரியுமா? பல தூண்டில்கள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. சில மறைக்கப்பட்ட இடங்கள்ல சில சுபாவங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டவருக்கு பிரியமான உறவுகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில கான்டாக்ட்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில போன் நம்பர்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் பேதிருக்கிறதுனால மறுபடியும் வந்துட்டாருங்க. ஆனா துணிகரமாய் மறைத்து வைக்கப்பட்ட இந்த துர்குணங்கள் யூதாசன் வாழ்க்கையில மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரவே முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இந்த தூண்டில போட்டு மீனை கொண்டு வா. இவன் ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுருந்தான்னு சொல்லிருக்கணும், ஆண்டவரே உமக்காக எல்லாத்தையும் விட்டான் ஆண்டவரே, என்ன போய் மீன் பிடிக்க சொன்னீங்களே மறுபடியும். இவன் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. இவன் மறைச்சி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. உங்களுடைய இன் அண்ட் அவுட், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, உங்க இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கு, சகலத்தை கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். ஆனா நீ அழிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படி கிருபை. எங்கிட்ட தூண்டில் இருக்கும் தெரிஞ்ச 3 வருஷம் கூட வச்சிருக்கிறார். விட்ட வலையில விட்ட வெளி பிரகாரமான காரியங்களை விட்ட கரெக்ட். ஆனா தூண்டில மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கவனிங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில நான் மறைத்து வைத்து இருக்கிற தூண்டில் என்ன? ஆண்டவருக்காக பல காரியங்கள் இந்த தூண்டில் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை தடையா காணப்படுகிறது. நீங்கள் வலைகளை விட்டது ரைட்டு தான், நீங்கள் படகை விட்டது ரைட்டு தான், நீங்கள் பழைய அந்த காரியங்களை சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை விட்டு வந்தது, பழைய அந்த தெய்வங்கள் எல்லாம் விட்டு வந்தது கரெக்டு தான். ஆனா அந்த தெய்வத்துடைய சுபாவம் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது அது கண்ணெதும் காணாததான் இருக்குல்ல. அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இருக்கா? அது இருதயம் கடினப்பட்டு இருக்குல்ல, அப்படிப்பட்ட கடின இருதயம் எனக்குள்ள இருக்கா? அன்பு இல்லாம இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து தெளிவாய் பேசுகிற காரியம், மறைக்கப்பட்டிருக்கிற தூண்டில எடுத்து வெளியில போடு. அது போடலன்னா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா திருப்பி போடப்படாத அப்பம். இதோட அவன் நிறுத்தினானா, இந்த மறைக்கப்பட்ட இந்த தூண்டில் அவனுக்கு எப்படி எந்த லெவல் கொண்டு போச்சு தெரியுமா? யோவான் சுவிசேஷம் இந்த கடைசி அதிகாரத்துல மறுபடியும் சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க.
சீமோன் பேதுரு ஆ. மற்றவர்களை நோக்கி ஆ. மீன் பிடிக்க போகிறேன் இப்ப பாருங்களேன், என்றான். திடீர்னு ஒரு மனசுல தோணுது மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் ஆ. உடனே படவில் நல்லா கவனிங்க, ஏறினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் எங்க ஏறினார்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட படகு, 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட அந்த அந்த வலை எப்படி இருக்கும்? எங்க வீட்டுல டாடி மம்மி எல்லாம் இங்க இருந்ததுனால ஒரு 2 வாரம் வீட்டுல இல்ல. பூரா இருக்கு, கர்ப்பாம்பூச்சி இருக்கு. ஒரு 2 வாரம் வந்து பராமரிப்பு இல்லாம விடுகிற அந்த இடத்திற்கே வெளியில பின்னாடி போனா மரத்துல தான் ஃபுல்லா கொய்யாப்பழம் விழுந்து ஒரே நாஸ்தியா இருக்கு. ஒரு 2 வாரம் விட்ட காரியங்களே வந்து அதை யூஸ் பண்ண முடியல, அப்படிப்பட்ட பாழாய் போகுது. அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட அந்த படகு அவன் எப்படிங்க உடனே போய் ஏற முடியும்? இதுல இருந்து என்ன தெரியுது? வெளிப்பிரகமா விட்டு இருக்கிறான், அந்த படகை கூட முழுமையாக விடவில்லை, அந்த வலை கூட முழுமையாக விடவில்லை. இல்ல இப்படி சொல்றான், இந்த தூண்டில் அவன் வாழ்க்கையில என்ன பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த படகை நோக்கி போக வச்சது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு விரோதமான சின்ன சுபாவம் மறுபடியும் உங்களை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போய் இழுத்து போய் விட்டுரும். இன்னைக்கு நான் சபைக்கு எச்சரிக்கையா சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆமென். ஓசேயாவின் புஸ்தகம், எப்ராயிம் இவன் திருப்பி போடப்படாத அப்பத்தினால இவன் எந்த நிலைமையில இருக்கிறான் அப்படின்னா 9ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அந்நியர் அவனை, ஐயா இவன் உழைக்கிறான், இவன் பல காரியங்களை செய்யறான், இவன் கையில் பிரயாசத்தினால சாப்பிட முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நாங்க சம்பாதிக்கிறத வட்டிக்கே போதும் ஐயா, நான் சம்பாதிக்கிறத டாக்டருக்கே போகுது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, என் மறைக்கப்பட்ட இடங்கள்ல எனக்கு தூண்டில் இருக்கா? அந்நியர் நம்முடைய காரியங்களை சாப்பிடுவான்னு எனக்கு வசனம். ஆமே, படிங்க, அதை மறுபடியும் படிங்க. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனும் அதை அறியான். அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே எனக்கு காசு கொடுங்கப்பா, காசு கொடுங்க தான் ஜெபம் பண்றான் தவிர வச்சிருக்கிற காசை சரியாய் பயன்படுத்த அவனால முடியல. அதுக்கு அடுத்தது படிங்க. நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனும் அதை அறியாதிருக்கிறான். நல்லா கவனிங்க. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, முடியெல்லாம் நல்லா வெள்ளையாயிடுச்சு. ஆனா இவனுக்கு முடி வெள்ளையா இருக்கிறதே தெரியல. காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வச்சு தன் வாழ்க்கையை கண்ணாடியில வச்சு பார்க்கல அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், கர்த்தரை முழுவதுமாய் பின்பற்றுவோமானால் அவரின் வாழ்க்கையில கொடுக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறும். இல்லாவிட்டால் வெரி சிம்பிள், அவர் சொன்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியவே முடியாது. நான் சொல்லிக்கலாம், நான் ஊழியக்காரன் சொல்லிக்கலாம், நான் பாஸ்டர்னு சொல்லிக்கலாம், நான் ரெவரண்ட், பிஷப் ஆகுதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா பிஷப் சர்டிஃபிகேட்லாம் கிடைச்சது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள், சபை பெருகி இருக்கிறது. ஏன் சபை சமுதாயத்துக்கு எந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியல? ஐயா, ஒரு மனுஷன் நின்று பிரசங்கிக்கிறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் முடியல? வெளிப்பிரகாரமான காரியங்களை கிறிஸ்துவை முழுவதுமாக பின்பற்ற முடியல. ஆனா கர்த்தருடைய தயவு என்ன தெரியுமா? இப்படி முழுவதுமாய் பின்பற்றாத பேதுருவை அழைச்சு உட்கார வச்சு பேசுறாரு. பேதுருவே, என்ன நீ நேசிக்கிறியா? பேதுருவே, டேய், நீ மறைச்சு வச்சிருக்கிற, நீ மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கிற, மறுபடியும் நீ இது பண்ணிருக்கிற, கடிந்து கொள்ளவே இல்லைங்க. ஏன்னா பேதுரு மேல இருந்த அபிஷேகம் பெருசு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, உங்க மேல வச்சிருக்கிற கிரயம் பெருசு, உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தருடைய தரிசனம் பெருசு என்பதுக்காக தான் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் தயவு ஏன் தெரியுமா? நம்ம குடும்பத்தை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறார். ஏன் மறுபடியும் நான் கசப்போடு வைராக்கியத்தோடு கூட இருந்தாலும் மறுபடியும் என்னை காப்பாற்ற காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்ம மீது வைத்த தயவு.
இந்த தயவு நான் அதிலே இருக்கும்படியா இல்ல, என் தரிசனத்தை நோக்கி ஓடி. என்ன தீர்க்க தரிசனம்? உன்னை மனுஷங்களை இந்த தீர்க்க தரிசனத்துக்காக தான் கர்த்தர் நம்மை விட்டு வச்சிருக்கிறார். ஹalleluya. நீங்க வந்து பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், கம்பெனியில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். அது உங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? மனுஷனை பிடிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ராஜா ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம், உன்னை ராஜாதி ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம். இது உன்னுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பில் நின்று ராஜாவிடத்தில் நின்று இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய வேலை ஃபுல் டைம் வேலை இல்லை. இந்த வேலை எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு நிரந்தரமான வேலை என்ன தெரியுமா? மனுஷங்களை பிடிக்கிறவளாய். இந்த அழைப்பு தான் சார் நமக்கு. ஹalleluya. நீங்க எவ்வளவு நீங்க படிப்பறிவில்லாதவளா இருக்கலாம், நீங்க கிராமத்துல இருக்கலாம், எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவளாக்குவேன். உன் ஜெபம் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உன் ஜெபம் குழியில் இருக்கிறவங்களை வெளியில இழுத்து அவளை பரிசுத்தமாக்கும். சேற்றில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வருவதை கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஏன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நான் மனைவிட்டு அடிக்கடி சொல்வேன், MBA படிச்சவங்க, MSc படிச்சவங்க சாதாரண கால் சென்டர்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் செக்யூரிட்டி ஆபீசரா இருக்காங்க MBA முடிச்சவங்க. இவங்க ஆபீஸ்லயே இவங்க படிப்போட கீழே மேல படிச்சவங்க இவங்க கீழே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்னை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் மனுஷங்களை பிடிப்பதற்கு உண்டான அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆனால் இந்த மனுஷங்களை பிடிக்கிறவளாய் நான் இருக்க வேண்டும் என்றால் என் பழைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாய் கர்த்தரை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் வர வேண்டும். அறகுறையா கடலா நான் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு சும்மா நான் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போறேன், நான் வந்து கிராமம் முடிய போறேன், எல்லாம் போங்க, போயிட்டு திரும்பி வருங்க, சாப்பிட்டு திரும்பி வருவீங்க. நீங்க போய் நிற்கும் போது அங்க இருக்கிற பிசாசு வந்து ரோட்ல விழணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் எப்ப தடவை நடக்கும்? கிறிஸ்துவை முழுவதுமா பின்பற்றும் பொழுது. ஆண்டவர் என்னங்க செஞ்சாரு? கடல்ல இருந்து இறங்கி வராரு. லேயோன் என்ற திரளான பேயை பிடிச்சவன் வந்து முன்னாடி விழுறான். ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்க. ரீசன் என்ன தெரியுமா? இவன் வாசஸ்தலம் என்ன, இவன் தங்கி இருக்கிற இடமே என்னதான்? கல்லறை தான். ஒரு நாள் வீட்டுல தங்கினதே இல்லை. நான் சொல்றேன், வீட்டுல தங்காதவர்களை தங்க வைக்கும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் முன்பாக வச்சிருக்கிறார். ஹalleluya. தன் சொந்த தாயாலும் தகப்பனாலும் மாற்ற முடியாத அடங்காரி பிடாரியான இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் கரத்துல கொடுப்பார். நீங்க பேசும்பொழுது நீங்க போராட போறது இல்லை, நீங்க பேசும்பொழுது அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். கேன்சர் நோயை உங்களை கொண்டு கர்த்தர் சுகமாக்குவார். உங்களை கொண்டு பிசாசுகள் பிடித்தவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள். எப்ப தெரியுமா? முழுவதுமா பின்பற்றலனா பிசாசு பிடித்தவங்களை விடுதலை ஆக்குறது போல என்ன ஆக்டிங் பண்ணுவேன், பிரசன்ஸ் இருக்கிறத மாதிரி நான் ஆக்டிங் பண்ணுவேன். புரியுதுங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற சபைகள் இதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசனம் இல்லையா, சரி புகையை போடுவோம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வர வைப்போம், 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆட்களை வர வைப்போம். அவர் வரலன்னா என்ன, நம்ம ஒரு இது பண்ணுவோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கு ஃபேக்கான பிரசன்ஸை இன்னைக்கு காண்பிக்கிற சபைகள் பெருகிறது. உள்ளான இருதயத்துல பரிசுத்த ஆவியான உள்ளான இருதயத்துல சென்று மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நிலைமை இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஆராதனை எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடுற ஆராதனையே மாறிடுச்சு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடங்களை முழங்கால் படியிடும் பொழுது சுத்தி இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உதிக்கிற ஒலிய நேரத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீ ராஜாக்களை தேடி போன அவசியம் இல்லை. உன் தேவைக்காய் எந்த மனுஷனை போய் தேடி நிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்குள்ளாய் ஒலி இருக்குமானால், உனக்குள்ளாய் ஜீவன் இருக்குமானால், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம்
இந்த 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 ஒளி உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் தேடி போகவே தேவையில்லைங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் சொல்றது, நீ கட்டாத வீட்டிலையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் வெட்டாத துறவையோட தண்ணீரை நீ குடிப்பாய். இதெல்லாம் உண்மை. கர்த்தர் செய்திருக்கிறார், பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிறார், பரிசுத்தவான்கள் செய்திருக்கிறார். கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஆவடி, ஒரு ரெண்டாவது கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷன், மூட்டை தூக்கிட்டு கொண்டிருந்த அந்த மனுஷன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் வாழ்க்கை பயன்படுத்தி 150 கோடியில சபை கட்டியிருக்கிறாங்க. யாரு? படிப்பறிவில்லாத மனுஷன். ஹல்லேலூயா. அவருக்கு எதுவுமே தெரியாது. சாவலான்னு இந்த சண்டைக்கு வந்த ஒரு மனுஷன், என் வாழ்க்கை முடிச்சணும்னு சண்டைக்கு வந்த மனுஷன், தேவ சமூகத்துல இருந்து தேவ சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்துல செலவிட்டதுனால இன்னைக்கு ராஜாக்கள் தேடி வருகிறார். பிரம்மாண்டமான சபை, 150 கோடியில பிரம்மாண்டமான சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவரை முழுவதும் பின்பற்றுகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைக்கு நம்ம